வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய விளைச்சல் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் நிறைய காய்கள் கொடுத்துருக்கு. அது என்ன மரம்? மருத்துவ சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த பழம் என்னென்னா நோனி தான். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து நிறைய இதை நோனி ஜூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கிடைக்குது. இந்த பழமரத்தை பற்றி நான் சொல்லலைன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. இந்த பழமரத்தை வாங்குறதுக்காக நான் வந்து ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன். நிறைய நர்சரியில் தேடி தேடி பார்த்தோம். ஆனால் கிடைக்கவே இல்லை இந்த பழமரம். நோனி பழம் தெரியும், சில பேருக்கு தெரியவே இல்லை நர்சரியில். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் போய் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு மரம் வச்சுருந்தாங்க. இது என்ன மரம் அப்படின்னு கேட்டு நான் தெரியும், இருந்தாலும் அவங்கள கேட்டு அவங்களே சொன்னாங்க, நோனி இது வந்து சித்த வைத்தியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்த மரம்னு சொன்னாங்க. சரி எனக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒருத்தர் ஆர்டர் பண்ணதால் அவங்களுக்காக வர வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஆனாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் கொடுப்போன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக் வாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்தவொடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அதை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லைங்க. ஏன்னா மருத்துவ குணம் வாய்ந்த பழமரத்தை நம்ம ஏன் விடணும்? அதுவும் ரொம்ப தேடி தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு இடத்துல கிடச்சிது. அதனால் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், அடுத்த வாரம் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேங்க, அதனால் வந்து திரும்ப என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாரோ என்னவோ தெரியல, அந்த ஆர்டர் பண்ண அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமா, உங்களுக்கு வேணால் நெக்ஸ்ட் வீக்கில் தரேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. ஒருவேளை அந்த அந்த மரத்தை பற்றி தெரிஞ்சவங்க தான், சித்த வைத்தியத்துக்காக அவங்க கேட்குறாங்க போல இருக்குது, அதனால் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த மரத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எனக்காக விட்டு கொடுத்ததுக்கு. நெக்ஸ்ட் வீக் வரும்போது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின மரம் தாங்க இந்த நோனி மரம். எந்த மரத்தையுமே நான் வந்து ரொம்ப தேடி போனதில் கேட்டவுடனே கிடச்சிடும். இந்த நோனி மரத்தில் அப்படியே என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இதோட இலைகள், தண்டு, பட்டை, பூக்கள், வேர்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அது இந்த மரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, விட்டமின் சி இருக்குங்க, விட்டமின் ஏ மற்றும் பல ரசாயனங்கள் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குது, பல விட்டமின்ஸ்கள் இதில் நிறைய இருக்கிறதால தான் இதுக்கு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய், பிளட் ப்ரெஷர், அப்புறம் வந்து நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட்டு, இவங்களுக்கெல்லாமும் இந்த ஜூஸை குடிக்கும்போது நல்ல பலன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பழகிறதால தான் இதோட ஜூஸ் வந்து நோனி ஜூஸோட விலையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு லிட்டர் வந்து 700லேருந்து 1400 வரையும் இதோட விலை இருக்குங்க. பொட்டாசியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த பழத்தை எடுத்துக்கினா அவங்களுக்கு வந்து இந்த பொட்டாசியம் சத்து கிடைக்குங்க. இந்த பொட்டாசியம் சத்து இல்லைன்னா என்ன ஆகும், இதய நலன் முதல் இதய துடிப்பு முறையாக பராமரிக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் இது உள்ள எலக்ட்ரோலைட்டான என்ன செய்யும்னா, பொட்டாசியம் சோடியத்தோடு சேர்ந்து இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இது தவிர நமக்கு நரம்புகள் மற்றும் தசைகள் கட்டுப்படுத்தும் உந்து விசையாக பரவ செய்கிறது. போதுமான அளவு பொட்டாசியம் இல்லைன்னா என்ன ஆகும், பொட்டாசியம் சத்து இல்லாதவங்க இந்த பழத்தை எடுக்கிறதுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஜூஸாக எடுக்கிறத விட பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொட்டாசியம் சத்து இல்லைன்னா எப்படி என்னென்ன நடக்கும்னா, ரத்த இழப்பு, சில டைம் நமக்கு அடிப்பட்ட ரத்தம் வந்து இழப்பு ஏற்படுங்க. தசைகளுக்கு வந்து ஒரு சுளுக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னன்னா பொட்டாசியம் சத்து குறைபாடாக இருக்கும்போது தான் இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வாந்தி எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த பொட்டாசியம் சத்து இல்லாமல் இருக்கும். இந்த நோனி பழத்தை எடுத்துக்கும் போது அந்த பொட்டாசியம் சத்து நமக்கு பேலன்ஸ் செய்யும். அதுக்கப்புறம் என்னென்னா, என்ன பண்ணுன்னா, சோர்வாக இருக்காங்க பாருங்கள், சோர்வாக இருக்கிறது, அப்புறம் வேலை செய்யாமல் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம், அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது மருத்துவர் அணுகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொட்டாசியம் சத்தை தான் முதல்ல டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து குறைவாக இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கு தேவையான மெடிசனை கொடுப்பாங்க. இந்த பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ள இந்த நோனி பழத்தை சாப்பிடும்போது நமக்கு அந்த சோர்வு, பலவீனம் எல்லாமே நமக்கு குறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருக்கவங்க என்ன பண்ணலாம், பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, செரிமான அமைப்பை
செரிமானத்திற்கு உதவும் முக்கிய தாது வந்து இதில் இருக்குங்க. அதனால் பொட்டாசியம் அதிகம் குறைபாடு உள்ளவர்கள் இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இதை வந்து ஜூஸாக எடுக்கிறத விட இதை வந்து நம்ம ஜூஸாக எடுக்கும்போது என்ன கிடைக்குன்னா மற்ற சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிடுங்க. இதில் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஜூஸாக எடுக்கிறதுக்கு போல இந்த பழத்தையே அப்படியே சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த பழத்தை அப்படியே சாப்பிடவே முடியாது. அதை கையில் தொட்டு பார்த்த பிறகு கூட அது ஒரு மாதிரி ஸ்மெல், என்ன சொல்கிறது, ஒரு சகிக்க முடியாத ஒரு ஸ்மெல் இருக்குங்க. அதனால் இது என்ன பண்ணலாம், ஜூஸ் மாதிரி செஞ்சு எப்படி குடிக்கலாம்னா இது கூட லெமன் ஜூஸ் இல்லது வந்து நம்ம சாத்துக்குடி ஜூஸ் அதை கலந்து குடிக்கலாம். இதை எப்படி ஜூஸாக செய்யலாம் அப்படின்னா இந்த நல்ல பழுத்த பழத்தை ஒரு டப்பாவில் போட்டு மூடிட்டு ஒரு 5 days வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மூடியில் ஒரு ஓட்டை போட்டு கவுத்து வச்சுருந்தேங்க. கவுத்து வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து ஜூஸ் வந்து அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் அந்த இன்னொரு பாத்திரத்தில் இறங்கும். அதை என்ன பண்ணலாம், டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம வந்து அதை சூடுபடுத்தணும். என்ன அப்படின்னா முதல்ல தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் இருக்கிற பாத்திரத்தை அந்த தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம கொதிக்க விட்ட பிறகு அது கூட என்ன பண்ணணும், 1 லிட்டர் ஜூஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 30 ml வந்து இஞ்சி சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்த இஞ்சி சாறை வந்து அதில் கலக்கணும். அதுக்கப்புறம் சுவைக்காக நம்ம என்ன பண்ணணும்னா தேன் இல்லை நாட்டு சக்கரை இதை போட்டு நம்ம கலந்து குடிக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து வெகுவாக குறையும். இந்த ஸ்மெல்லு தான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக்குங்க. இவ்வளோ பலன்கள் இருந்தாலும் இதோட ஸ்மெல் தான் ரொம்ப ரொம்ப ட்ராபேக்கு. இவ்வளவு மருத்துவமான இந்த பழத்துக்கு ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குங்க. யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பழத்தை அளவோடு தான் சாப்பிடணும், ரொம்ப சாப்பிடவே கூடாது. ஜூஸை நிறைய எடுத்து வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த நோனி பழத்தில் ரொம்ப இருக்கிறதால ரத்தத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருந்தால் கூட என்ன பண்ணும், கல்லீரல் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து அளவோடு எதுவுமே நம்ம வந்து அளவோடு எடுத்துக்கும் போது தான் நமக்கு அதோட பலன் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம எந்த ஒரு எல்லாமே நாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். கிடைக்குதுன்னா நிறைய வாங்கி நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமாக நிறைய வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். எதுவுமே அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் என்றது இந்த நோனி பழத்துக்கு நமக்கு உதாரணமாக இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பழங்கள் ஃபேட்டி ஃப்ரூட் எப்படி ஆகிறதுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் நான் கொடுத்துட்டு வரேன். அது என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் என்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம பழங்கள் திரட்சியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் அந்த ஃபெர்டிலைசர். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.